ஒரு லவ் மூட்லேயும் இருந்தது. அதே மாதிரி இந்த கேஸ்ட்லாம் இருப்பாங்களே, இப்போ வந்து இந்த லவ் பண்ணால் இதான் இப்போ சொல்கிறாங்களே, இந்த லவ் வந்து கேஸ்டால் தான் கொண்டு வரணும், கேஸ்டால் தான் இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பார்த்தா நிஜமாக சொல்கிறேன் பயங்கரமாக பிடிக்கும். ஒரு பயங்கரமான கான்செப்டோடு முடிச்சிருக்காங்க படம். மிச்சபடி இந்த படத்தில் பிஜிஎம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அதுவும் சாங் ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த ஒரு பிஜிஎம் வச்சு ஃபுல் படத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு பிஜிஎம் சாய் அபியங்கர் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அவர் யங்கஸ்ட் மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் தமிழ் படத்தில் வந்து பயங்கரமாக கொண்டு வந்திருக்காரு. இன்னும் நல்லா பண்ணுவார். அவ்வளோ பிரதீப் ஆக்டிங் செம்மையாக இருந்தது. வேறு மாதிரி பிரதீப் ஆக்டிங்கன்னா தான் அதே கெட்டப் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி மாற்றினார்னா, ஏன்னா இப்போ அவர் வந்து நியூ ஜென்ரேஷன் ஆக்டர்னால ஒரு நல்ல ஒரு வேறு கெட்டப் பயங்கரமாக கொண்டு வந்து நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். மிச்சபடி இந்த படத்தில் வந்து மைனஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை. நல்ல ரீல் ரோல், அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 நியூ கேரக்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக சோசியல் இந்த மீடியாவில் இருக்காங்களா, இன்ஸ்டா டேய் எல்லாருமே நல்லவன் தான்டா. ஆனால் நீயும் நானும் ஏன் அடிச்சுக்கிட்டோன்றது நமக்கே தெரியல. இது நமக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஒரு பகைன்றத அமீர் சார் அவரோட லைனில் ஒன்று சொல்லுவார், லால் சார் அவரோட லைனில் சொல்லுவார். ப்ரோ அதாவது கேஸ்ட் மாரி செல்வராஜ் கேஸ்ட் பேஸ் அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாருக்குமான படம் தான் ப்ரோ எடுக்கிறாரு. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் 2 ஜாதி தான் ப்ரோ, ஒன்று பிற்போக்கு இன்னொன்று முற்போக்கு. நம்ம எந்த லைனில் நிற்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே. அதனால் மாரி செல்வராஜ் வந்து அவருடைய விஷயத்தை ரொம்ப அழகாக நீட்டாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகும். லால் சார் அமீர் சார் 2 கேரக்டர் வருது. இந்த 2 கேரக்டருமே ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகிருந்தால் இந்த படம் இந்நேரம் தடை செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் சார் எப்படி வந்து அசுரனில் ஹேண்டில் பண்ணாரோ அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு நம்ம மாரி செல்வராஜ் சார். இது உண்மையாக வந்து இந்த படம் எல்லாருமே பார்க்கணும், கொண்டாடணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே தான் ப்ரோ இருக்குது படம். ஏன் ப்ரோ எப்படி போகுது கதை? ஆக்சுவலி ஒரு அளவு போகுது. பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்கு. தரமாக இருக்குது. ஸோ அடிஷ்கனை எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு? படம் எப்படி போகுது? நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன படம் பார்த்தீங்க? நீ அடிஷ்கனை எப்படி ப்ரோ பண்ணியிருந்தார்? ஆக்சுவலி உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் என்னடா லேக் ஆகிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது ஃபுல்லாத்தையும் தூக்கி நிறுத்திட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டோரி எப்படி போகுது? ஆக்சுவலி ரீசன் ஸ்டோரி ஆக்சுவலாக அந்த க்ரூட் ஆயிலால் மக்கள் என்ன பாதிக்கப்படுறாங்க, நம்மளோட ஹிஸ்ட்ரி ஆரம்பத்தில் நடந்ததுலேருந்து இப்போ எந்த வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதுலேருந்து அவர் எப்படி அந்த மக்களை வீட்டில் கொண்டு வர ரொம்ப அழகாக அந்த பண்ணது தப்பாக இருந்தாலும் தப்பான வேயாக இருந்தாலும் போல்டாக இறங்கி செஞ்சு சூப்பராக கொண்டு வந்தார். கதை நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு.